ஒரு நாவலை கொடுத்து இதை படிங்க, வரலாற்று நாவலை படிங்க அப்படின்னா அதை படிக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம். இது படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இது வந்து திரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து திரை மொழியில் வந்து சுதா கோங்கரா அதை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். ஃபைட்லேருந்து அவருடைய எமோஷன் சீன்ஸ்லேருந்து அவருடைய ஆக்ஷன் பிளாக்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அடுத்து இம்மீடியட்டாக பேசணும் அப்படின்னா அதர்வாவுடைய ஆக்டிங். அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக நடிச்சிருக்காரு. அதர்வா அந்த 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 கேரக்டரே பார்த்தீங்கன்னா சரியான கதை தேர்வு இல்லாமல் தான் ஜெயமனுடைய படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கெனிஷா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி. அதாவது வந்து ஜெயம் ரவி வந்து ஹீரோவாக நடித்தாலும் நல்லாயிருக்கும், வில்லனாக நடித்தாலும் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க. உண்மைதான், அவங்க சொன்ன வார்த்தை 100% உண்மை. இன்னொரு வார்த்தை சொன்னாங்களே, ஜெயம் ரவிக்காக தான் அந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமிக்கிற இடத்துல எல்லாம் கிளாப் வருது பார்த்தீங்களா தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து பெருசாக கனெக்ட் ஆகிருக்காங்க. அவர் பேசுகிற வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நெத்தியடி வசனங்களாக இருக்குது. அதாவது வந்து இதை யார் செஞ்சிருந்தாலும் என் தம்பிங்க தான் அப்படிங்கிறாரு அந்த இடம். அது இல்லாமல் கடைசியாக படம் முடிக்கும்போது அவர் பேசுகிற டயலாக் தான் படம் முடியுது. அதில் பார்த்திங்கன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி படம் வெளியாகிறது. காலையில் படம் நீங்களும் பார்த்துட்டீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஆனால் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா வரலாற்று சம்பவம், அந்த மொழி போராட்டம், அதாவது ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம் 1959 நடந்தது, அதுக்கப்புறம் 65 நடந்தது. ரெண்டையுமே இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது உண்மையாலுமே நடந்த சம்பவம். அன்னைக்கு வந்து மாணவர்கள் போராடினாங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிர்த்து. ஒரு பெரிய புரட்சி, அன்னைக்கு வந்து மிகப்பெரிய புரட்சி எழுந்தது. அந்த போராட்டம் அதுக்கப்புறம் தான் அடங்குச்சு. அந்தளவுக்கு ஒரு போராட்டத்தை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் வந்து படம் பிடித்து காட்டல, இவ்வளோ நேர்த்தியாக படம் பிடித்து காட்டல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுதா கோங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 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 படைப்பு, ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நேர்கோட்டில் சொல்லக்கூடிய திறன் படைத்தவர் தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூரரை போற்று, அது ஒரு தனி நபருடைய கதை, அதை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த படமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, வரலாற்று சம்பவத்தை எடுத்து கதையாக சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரியாக இருக்கும் இந்த கதை, இதை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் சுதா கோங்கரா வந்து சரியான ஒரு திறம்பட்ட படைப்பாளி அப்படிங்கிறத இந்த படத்தில் நிரூபிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து சுதா கோங்கராவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தையும் உச்சத்தையும் கொடுக்கும், பெரிய பேரை கொடுக்கும். அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சார், அது ஒரு நூல் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சொன்னீங்கன்னா கமர்ஷியல் படமாக மாறிடும், ஒரு நூல் வந்து நீங்கள் கம்மியாக சொன்னீங்கன்னா இது வந்து ஆர்ட் ஃபிலிமாக மாறிடும். ரெண்டுக்கும் நடுவில் இது கமர்ஷியலி ஃபிலிமாகவும் இருக்கக்கூடாது, இது ஆர்ட் ஃபிலிமாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரணும், ஆடியன்ஸ் ரசிக்கணும், கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தியேட்டரே கிளாப் பண்ணாங்க. அந்தளவுக்கு வந்து படம் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த படைப்பு இது இன்றைக்கி வந்து தேவையான ஒரு படைப்பு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் மக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான இந்த வரலாற்று சம்பவங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்களா அப்படின்றதே கஷ்டம். ஒரு புக்கை குடித்து ஒரு நாவலை கொடுத்து இதை படிங்க, வரலாற்று நாவலை படிங்க அப்படின்னா அதை படிக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம். இது படமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இது வந்து திரையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து திரை மொழியில் வந்து சுதா கோங்கரா அதை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த திறமையாக அந்த படத்தை எடுத்தால் தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும். அந்த வெற்றி சுதா கோங்கராக்கு 100% கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். மிக அற்புதமாக இருக்குது. இந்த படத்தில் நான் குறைன்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆரம்பத்தில் ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த கதை சொல்கிறதுக்காண்டி அப்படியே சில காட்சிகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீலீலா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த காதல் காட்சிகளே கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம், இந்த பாடல் காட்சிகளே இந்த படத்துக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கதையே வந்து ரொம்ப கிரிப்பாக இருந்துச்சு. அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லியிருந்தாங்க சுதா கோங்கரா. அதர்வா ஆக்டிங் தான் வந்து எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜெயம் ரவி மிரட்டியிருக்காரு, எஸ்கே வந்து நல்லா நடிச்சிருந்தாலுமே அதர்வாக்கு வந்து ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நிறைய படங்கள் அமையும் அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மைல்கல். அதாவது சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி அமரன் பண்ணியிருந்தார். அமரனுக்கு அப்புறம் வந்த இந்த படம் சிவகார்த்திகேயனுடைய கேரியரில் இனிமேல் இப்படி ஒரு படம் அமையாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு படம் அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான படம்.
சிவகார்த்திகேயன் நம்ம பாராட்டணும். அதாவது சூர்யாவுக்கு தான் இந்த கதை முதல்ல போச்சு. சூர்யா இது நமக்கு வந்து ஒரு ஒரு மொழி முத்திரை குத்தப்பட்டுருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா அதுலேருந்து விலகிட்டார், அதான் உண்மை. ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படல. அவருடைய கேரியரு அது இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அடுத்தடுத்து அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் தான். அமரனே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மதராசி படம் அது ஒரு கமர்ஷியல் படம். இப்போ சுதா கோங்கரா இந்த கதையை வச்சுக்கிட்டு வேற ஒரு நடிகர் தேடுறாங்கன்னும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அது காயின் பண்ணி பிடிச்சாரு. அந்த கதாபாத்திரத்தில் வந்து தைரியமாக நடித்தார். இதில் என்னென்னா இது வந்து டிஎம்கே வந்து இது அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் இது நிச்சயமாக. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காருன்னும் போது சில கெட்ட பேர்கள் கூட சிவகார்த்திகேயனுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனநாயகனுக்கு போட்டியா அப்படின்னு நிறைய பேர் சிவகார்த்திகேயனை வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு நடிகர் பலவிதமான கதாபாத்திரங்களில் நடிக்கணும்னு இந்த கதையை தேர்ந்தெடுத்து தைரியமாக நடிச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல நம்ம சிவகார்த்திகேயனை பாராட்டணும். நடிப்பு அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாரு. ரொம்ப பண்பட்ட நடிப்பு. இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். ஃபைட்லேருந்து அவருடைய எமோஷன் சீன்ஸ்லேருந்து அவருடைய ஆக்ஷன் பிளாக்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அடுத்து இம்மீடியட்டாக பேசணும் அப்படின்னா அதர்வாவுடைய ஆக்டிங். அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக நடிச்சிருக்காரு. அதர்வா அந்த 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 கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸான கேரக்டர். அதாவது மொழி எதிர்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, மொழி இந்தி திணிப்பு, அதுக்கு தான் நாங்கள் எதிர்த்து போராடுறோங்கிறத எல்லா இடத்துலையுமே அவங்க சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த 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 போராட்டத்தில் ரொம்ப விகரஸாக தீவிரமாக ஒரு போராட்டத்தில் அந்த தீவிர போராளியாக வந்து அதர்வா முரளி நடிச்சிருக்காரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அவருடைய எல்லா காட்சிகளும் நல்லா இருக்கு. அதர்வா முரளி வர எல்லா காட்சிகளுமே அதாவது பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ காஸ்டியூம் அவளுக்கு அவ்வளோ பொருந்தது. அவருடைய ஸ்டைலு, ஹேர் ஸ்டைல்லேருந்து அவர் லுக்குலேருந்து வாக்லேருந்து அவர் ரியாக்ஷன்ஸு, பர்ஃபார்மன்ஸு, அவர் எமோஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எங்கே இருந்தார் இந்த அதர்வா இவ்வளோ நாள், ஏன் இவ்வளோ படங்கள் நடிக்காமல் இருக்கார் அதர்வா அப்படின்னு யோசிக்க வைக்குது. அந்தளவுக்கு ஒரு அருமையான நடிப்பு வந்து அதர்வா கொடுத்துட்டாரு. அதர்வாக்கு இந்த படம் ஒரு பெரிய அது பேர் சொல்லும் படமாக அமையும். அதே மாதிரி ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சாஃப்டான கதாபாத்திரங்களில் தான் நம்ம ஜெயம் ரவியை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முழு வில்லனாக நடிச்சிருக்காரு. ஒரு டெரரான வில்லனாக நடிச்சிருக்காரு. அவருடைய ஹைட்டுக்கு, அவருடைய லுக்கு, அவருடைய ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது, அவருடைய காஸ்டியூம்ஸு வேறு மாதிரி இருக்குது. அதாவது வந்து மத்திய சர்க்காரால் அனுப்பப்பட்ட ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி. அவருக்கு இங்கே வந்து போலீஸுக்கு மேலே ஒரு பவர் அவர் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு கதாபாத்திரம்ன்றது சார் இப்படி தான் இருக்கணும். அதாவது எங்கேயுமே வந்து அந்த கதாபாத்திரத்தை லெட் டவுனே பண்ணலை அவர். அதாவது இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அதர்வா முரளியை சுற்றுவாங்க. அவர் வந்து சாக கிடப்பார். அந்த கூட இருக்க அதிகாரி, அந்த பெண் அதிகாரி சொல்லுவாங்க, சார் உயிர் இருக்குது சார், காப்பாற்றிடலாம் சார், ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஏன் நீங்கள் இவரை காப்பாற்றி நீங்கள் செவிலியர் விருது வாங்க போகிறீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டு போயிடுவார். அந்த கதாபாத்திரம் அங்கே அப்படி நடந்துக்கிட்ட கதாபாத்திரம். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபைட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவர் மேலேயே நெருப்பு பிடிச்சிரும். சாகிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்து கிடப்பார், தண்டவாளத்துக்கு நடுவில் விழுந்து கிடப்பார். அதே கேரக்டர் அந்த செவிலியர் கிடையாது, அவங்க ஒரு அதிகாரி. அவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சார் உயிர் இருக்குது சார் உங்களுக்கு, வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போனால் உங்களை காப்பாற்றிடலாம் சார் அப்படின்னும் போது, ஏன் நீங்கள் என்னை காப்பாற்றி செவிலியர் விருது வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அந்த ஒரு கேரக்டர்னால் இப்படி தான் இருக்கும். கேரக்டரைசேஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். அது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இது மாதிரியான கதாபாத்திரங்கள் இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க சார் நம்ம தமிழ் சினிமாவில். ஆனால் என்னென்னா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு வந்து அவங்களுடைய தனித்தன்மையை இழந்துட்டு வராங்க. இப்போ ஜெயம் ரவியெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான நடிப்பு கொடுத்துருக்காரு, எவ்வளோ அந்த கேரக்டரை எவ்வளோ வந்து புரிஞ்சு நடிச்சிருக்காருன்னு தெரியுது. ரொம்ப ஹீரோவா நடிச்ச சமீபத்திய படங்கள் கூட அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. ஆனால் இந்த படத்தில் பெரிய அளவு பேர் கிடையாது. நல்ல நடிகன் சார் ஜெயம் ரவி. அதான் சொல்கிறேன், சரியான கதை தேர்வு இல்லாமல் தான் ஜெயம் ரவியுடைய படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கெனிஷா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு. அதாவது வந்து ஜெயம் ரவி வந்து ஹீரோவாக நடித்தாலும் நல்லாயிருக்கும், வில்லனாக நடித்தாலும் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க. உண்மைதான், அவங்க சொன்ன வார்த்தை 100% உண்மை. அந்த மாதிரி வந்து கதாபாத்திரத்தை புரிஞ்சு நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலா அவன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ. இன்னொரு வார்த்தை சொன்னாங்களே, ஜெயம் ரவிக்காக தான் அந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க வந்து ஜெயம் ரவிக்காண்டி தான் அந்த படம் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து
நிச்சயமா ஜெயம் ரவிக்காண்டியும் ஓடும். ஜெயம் ரவியுடைய வில்லன் கதாபாத்திரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அவனுக்கு நேர மோதுற மாதிரி ஒரு நெருப்பான ஒரு வில்லன் இருந்தால் தான் அந்த படமே எப்பவுமே நிற்கும். ஸ்ரீலீலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அதாவது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த படம் ஃபுல்லாக ஸ்ரீலீலா ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கே அங்கே பாருங்கள் அவங்களுடைய கதாபாத்திரம் ஒரு தெலுங்கு பேசக்கூடியவங்க. அடிப்படையாக பார்த்திங்கன்னா தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க. அங்கே தொகுப்பாளராக இருக்காங்க. மைக்கு முன்னாடி வந்து இப்போ தமிழ் பேச போனால் அவங்களுக்கு வாய் திக்குது. அவங்க வந்து தடுமாறுறாங்க தமிழ் பேச முடியாமல். அதே ஸ்ரீலீலா இந்த மொழி போராட்டத்தில் தமிழ் காண்டி போராடுற இந்த மொழி போராட்டத்தில் ஹிந்தி திணிப்பு எதிர்த்து இந்த போராட்டத்தில் அவங்க கடைசியில் பார்த்திங்களா அந்த ரேடியோ மாதிரி செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மேலே டவர் இருக்கிற இடத்துல ஹைட்டாக ஒரு இடத்துல நின்று அவங்க வந்து பேசுகிறாங்க அந்த ரேடியோவில். அப்போ வந்து தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க. அதாவது தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க. ஸோ எல்லா கொத்தா பிடங்கள் எரியும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு திக்கு போயிடும். ஆமாம், அதான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். இந்த படமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா இந்த ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு தவிர ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக 2 இடத்துல சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் 59 பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரயிலை கொளுத்திடுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற சிவகார்த்திகேயன் அவங்க நண்பர்கள்லாம் காப்பாற்றுவாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சின்ன குழந்தையோடு உட்காந்துருப்பாருங்க. ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு ஹிந்தி பேசுகிறவங்க. அது இப்போ வாங்கன்னு கூப்பிடுவாங்க காப்பாற்றுறதுக்காண்டி. அவங்க வேணால் பயந்துக்கிட்டு நான் வரல அப்படின்வாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து சொல்லுவார், நாங்கள் வந்து ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை ஹிந்திக்கோ எதிர்ப்பான ஆளும் கிடையாது, எங்களுக்கு இந்த ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுவார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுவார்ல, அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதியிருப்பார், ஹிந்தி வாழ்க அப்படின்னு எழுதியிருப்பார். அதை பார்த்து டெல்லிக்காரவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. அங்கே உள்ளவங்களுக்கு என்ன எழுதியிருக்காங்க தமிழில் எழுதுனா தெரியுமா? டெல்லியில் போய் அவங்க முழிப்பாங்க. சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, எங்கள் மொழியில் நாங்கள் எழுதுனா தான் எங்களுக்கு உரிமை, எங்கள் மொழியில் நாங்கள் பேசுனா தான் எங்களுக்கு வந்து நல்லது. நீங்கள் வந்து இப்போ டெல்லியில் வந்து தமிழ் அதாவது ஹிந்தி வாழ்க அப்படின்னு தான் நாங்கள் எழுதியிருக்கோம், ஆனால் தமிழில் எழுதியிருக்கோம், உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நேர்த்தியான இடம் அந்த இடம்லாம். இந்த மாதிரி வந்து எல்லா காட்சியிலுமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க சார். ஜிவி பிரகாஷ் அவரோட 100வது படம். நீங்கள் பாடல்கள்லாம் வந்து தேவையில்லாத இடங்களில் வருதுன்னு விமர்சனம் பண்ணாலுமே பாடல்கள் நல்லா தான் இருந்தது. அதையும் தாண்டி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு இல்லையா? உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக வந்து இசையமைச்சிருக்காரு. பின்னணி இசைக்கோர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு இளையராஜா மாதிரி ஒரு மூத்த இசையமைப்பாளர், இல்லை ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு மெச்சூர்டான இசையமைப்பாளர் பண்ண வேண்டிய இசையமைப்பு தான் இது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எந்த அளவுக்கு ஈடு கொடுத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் ஈடு கொடுத்து பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாருமே சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையை உணர்ந்து இந்த உணர்வோடு இந்த படத்தில் பணியாற்றிருக்காங்க. அதனால தான் இந்த படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்லாம் பார்த்தீங்கன்னா 100% இந்த கதைக்களத்தை புரிஞ்சு அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பாடல்கள் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, இந்த கதைக்கு பாடல்கள் தேவையில்லையோ அப்படின்னு என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கதை வந்து விறுவிறுன்னு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா காட்சிகளுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு இடத்துல நடக்கிற அந்த துப்பாக்கி சூடு, துணை இராணுவத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை கொண்டு குமிக்கிறாங்க. அந்த தமிழ் உணர்வுக்காண்டி எப்படி நம்ம மக்கள் அன்னைக்கு இருந்த தமிழ் மக்கள் போராடி இருக்காங்கங்கிறத வந்து அந்த காட்சியில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தரை இழுத்துட்டு வருவாங்க, ஒரு பாட்டி வந்து என் பேரனை விட்டுருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இராணுவத்திட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இராணுவத்திடம் இருந்து தப்பிச்சு ஓடுவான். ஓடி பார்த்தீங்கன்னா சாணி எடுத்து அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க, அதில் அடிக்க போவான், ஜெயம் ரவி ஷூட் பண்ணிடுவார். அந்தளவுக்கு வந்து மொழிக்காண்டி போராடி இருக்காங்க. அதை வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் எப்படின்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் வந்து எல்லாருக்கும் புரிகிற படம். இந்த படத்தில் வந்து கரெக்டாக வந்து என்ன நடந்துச்சுன்றதை வரலாறு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா போதும், என்ன நடந்துச்சு 1965 1959 எப்படியெல்லாம் போராடி இருக்காங்க, எப்படியெல்லாம் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு மொழி, அந்த மொழி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்மளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது நம்ம மொழி தான். ஒரு மொழியை அழிச்சிட்டா அந்த சமூகத்தையே அழிச்சிடலாம், அதான் உண்மை. கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம மொழி, அந்த மொழியை தூக்கி பிடிக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஹிந்தி திணிப்பு வேண்டாம், எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படிங்கிறத அந்த படமாக இருக்குது. அந்த சொல்ல வேண்டிய கருத்து அதை ரொம்ப பிரமாதமாக சுதா குங்கரா சொல்லியிருக்காங்க.
இது தமிழ் மக்களுக்கான படைப்பு சார். இது எல்லாருமே பார்க்கணும், குடும்பமாக போய் பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் போய் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த போராட்டம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களாம் இது படமாக பார்க்கும்போது, சித்திரமாக பார்க்கும்போது திரையில் வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அதர்வா முரளி, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இப்படி முக்கியமான நடிகர்கள் பங்கு பெற்றிருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த கேரக்டர்ஸோடு அவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. புரியும் என்ன நடந்துச்சுன்னு. நல்லா இருக்கு படம். எஸ்கே கேரியரோட ஒரு மைல்கல்னு சொன்னீங்க. அவருக்கு பெரிய அளவு ஹிட் கொடுத்த படம்னா இப்போ கலெக்ஷன் அளவில் சொல்கிறேன், சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு இல்லையா? அந்த படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணி நினைக்கிறீங்களா? அந்த படம் இந்த கலெக்ஷனை இது பீட் பண்ணுதா, அந்த கலெக்ஷனை பல மடங்கு தாண்டுதா, ரீச் பண்ணலையா அப்படின்லாம் இல்லை. இது எஸ்கேயோடைய ஒரு மைல்கல். இது எஸ்கேக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் படம். அதாவது எஸ்கே அப்படின்னா நல்ல படங்கள் நடித்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு பார்த்தீங்களா, அது தமிழ் சினிமாவில் இருக்கும் அவருக்கு. அமரனே ஆல்ரெடி அந்த பேரை அவர் கொடுத்துருச்சு. இது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது 2வது அந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்கு. இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன், பராசக்தி 2ம் வரதா இருந்துச்சு. இப்போ வந்து ஜனநாயகன் வந்து இந்த ரேஸில் வரல. இப்போ பராசக்தி மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா பராசக்தி அந்த முழு வெற்றியை அடைஞ்சிருக்கு. பராசக்திக்கு அது தகுதியான படம். இந்த ரேஸில் வந்து வெற்றி அடைகிறதுக்கான எல்லா தகுதியும் வந்து பராசக்திக்கு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். முக்கியமான கேரக்டர் பற்றி பேசணும். அண்ணா கேரக்டர் பண்ணியிருக்க சேத்தன் அண்ணா வச்சு எல்லோருமே மீம்ஸ் போடுறாங்க, அவரோட அந்த டயலாக்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் சார்? டயலாக்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ணா கேரக்டர் வந்து கொஞ்ச நேரம் தான் காமிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் காமிக்கிற இடத்துல எல்லாம் கிளாப் வருது பார்த்தீங்களா தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து பெருசாக கனெக்ட் ஆகிருக்காங்க. அவர் பேசுகிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தியடி வசனங்களாக இருக்குது. அதாவது வந்து இதை யார் செஞ்சிருந்தாலும் என் தம்பிங்க தான் அப்படிங்கிறாரு அந்த இடம். அது இல்லாமல் கடைசியாக முடிக்கும்போது, படம் முடிக்கும்போது அவர் பேசுகிற டயலாக் தான் படம் முடியுது. அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இரத்தத்தின் இரத்தம், சதையின் சதை, என்னுடைய வடிவங்கள் உருவங்கள் அப்படிங்கிறாரு. அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளாப்ஸு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ண போகிறோங்கிறது வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணார். ஸோ அந்த பெருமை அது டிஎம்கேவும் அன்றைக்கி வந்து பண்ணது விஷயம். இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களுடைய அரசியலுக்கும் வந்து பெரிய பங்களிப்பாக இருக்கும் இந்த வரப்போகிற எலெக்ஷனுக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது டிஎம்கே வந்து இது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திப்பாங்க நிச்சயமாக, அந்தளவுக்கு படம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது தமிழ் மக்களுடைய உணர்வோடு கனெக்ட் ஆகி அன்றைக்கி நடந்த வந்து போராட்டங்களை வந்து பிரதிபலிக்கிறதுனால எல்லாருமே பார்க்கணும், இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் படங்களை பார்த்து 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 டயர்ட் ஆகிட்டோம். அதாவது அடிதடி, வெட்டு, குத்து, இது வந்து தேவையற்ற காட்சிகளாகவே பல படங்கள் நம்ம பார்த்து டயர்ட் ஆகிட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேர்த்தியான படைப்பு, நல்ல படைப்பு. இந்த படைப்புக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தமிழை நேசிக்கிற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். பராசக்தி திரைப்படம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.